நிலைமை எப்படி இருக்குன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு 10,000 கோடி செலவு செய்தான் வளர்ச்சி நாயகன் என்று மோடிக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். குஜராத் மாடல் என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அதே பிம்பத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் விரும்பினால் ராகுல் காந்திக்கு செய்வாங்க. ஆனால் அவர் அடிப்படை பிரச்சனைகளை குறித்து அவர் கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய ஊழல் குறித்து ஒரு கேள்வி கேட்டார். அம்பானி அதானி குறித்து கேள்வி கேட்டார். அது மட்டுமல்ல, RSS குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு கூட இல்லாத இருந்த ஒரு நிலைமை மாறி இன்னைக்கு சபாநாயகர் பதவிக்கு போட்டி போடுகிற அளவுக்கு அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்பதை உலகத்தை காட்டுவதற்கான முதல் நடவடிக்கையே ரொம்ப சிறப்பானது என்று பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நம்ம ஒரு பெரிய நேரு பாரம்பரியத்திலிருந்து வந்து விட்டோம் என்கிற தெனாவட்டையோ திமிரையோ அவர் ஒரு நாள் வெளிப்படுத்தியதில்லை. ஒரு பண்பாட்டு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. தொடர்ச்சியாக மக்களோடு உரையாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை அடைந்திருக்கிறார். வெளிப்படையாக பார்லிமெண்ட்ல திரும்ப திரும்ப அதானியை அம்பானியை எதிர்க்கிற அந்த வலிமை இருக்கு இல்லையா, காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு குரலை ராகுல் காந்தி கைது. எதிர்க்கட்சி தகுதி கூட கிடைக்காம இருந்த காங்கிரஸ் எந்த ராகுல் காந்தியை பார்த்து நீ எதிர்க்கட்சியில் இல்லை விசிட்டர்ஸ் இதில் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன பப்பு என்று சொன்னவரை இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் முன்னே நிற்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் மற்றும் பேராசிரியர் அப்துல் ரசாக் அவர்கள். வணக்கம். வணக்கம். சபாநாயகர் பதவிக்காக ஒரு 48 வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் போட்டி நடந்திருக்கு. இந்த சபாநாயகர் பதவிக்காக நாடாளுமன்றத்தில் பெரிய வாக்குவாதமே நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சபாநாயகர் பதவியோட முக்கியத்துவம் என்ன, இதோட பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி சபையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த சபாநாயகர் வெற்றி பெற்று வந்திருக்கிறாரோ அவரே ஒரு 130 பேரை பதவி இறக்கம் செஞ்சுருக்கிறார். ஆளுங்கட்சியினுடைய தலையாட்டி பொம்மைகளாக, தஞ்சாவூர் பொம்மையாக எப்படி பிரசிடண்ட்டு அது மாதிரி கவர்னர் மாதிரி ஒரு சபாநாயகர் இருக்கக்கூடாது என்கிற ஜனநாயக மாண்பை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் இவர்கள் இந்த போட்டியை கொண்டு வந்தார்கள் இல்லையா. இப்போ இல்லைன்னா அரசு ஏன் அவங்களுடைய ஆட்சியை முட்டு கொடுக்குற கட்சிகளே அதை தான் கேட்டாங்க, எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியா கூட்டணி கேட்கல. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயம். அது ஆளுங்கட்சியினுடைய எந்த நடவடிக்கைக்கும் சபாநாயகர் துணை போவதற்கு வாய்ப்பு இருப்பதனால தான் அதை ஒரு தோற்கடிக்கப்படுவோம் என்றும் அவர்கள் நின்றார்கள். அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மாண்பை பாதுகாப்பதற்கான உத்தி தான் அது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தோக்கப்படுவோம் தெரிஞ்சே தான் போட்டியிட்டாங்க. தோக்கப்படுவோம்னு தெரிஞ்சே ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிர்த்து போட்டியிடணுங்கிறதுக்கான அவசியம் என்ன? இல்லை, தேர்வு போட்டியின்றி வந்தவர் அல்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணம். எதிர்க்கட்சி வலிமையாக இருக்கிறது. இப்போ அவர்கள் சபாநாயகர் போட்டிக்கு கூட அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு கூட இல்லாத இருந்த ஒரு நிலைமை மாறி இன்னைக்கு சபாநாயகர் பதவிக்கு போட்டி போடுகிற அளவுக்கு அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்பதை உலகத்தை காட்டுவதற்கான ஒரு முதல் நடவடிக்கையே ரொம்ப சிறப்பானது என்று பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது எதிர்கட்சிக்கு தான், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க தான் போகணும், அப்படிதான் மரபு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரபை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலேருந்து கேட்குறாங்க. இப்போ சபாநாயகர் பதவிக்கு துணை சபாநாயகர் பதவி பாஜக காங்கிரஸ்க்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது இந்த தேர்தலினுடைய ரிசல்ட்டே என்ன அப்படின்னா, அதிகார திமிருக்கும் ஆணவத்துக்கும் சர்வாதிகாரத்துக்குமான அடிதான் அது. ஆனால் நாங்கள் அதிலிருந்து சற்றும் பின்வாங்கவில்லை, நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒன்றை காட்டுவதாகத்தான் இந்த நிலைமை இருக்கிறது. 230க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிற எதிர்க்கட்சிக்கு துணை சபாநாயகர் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது சர்வாதிகார குணத்தினுடைய இயல்பு தான் அது. இது இதை விட மிக பேரிடி அடுத்த தேர்தலில் வரப்போகிறது என்பதற்கான மக்கள் தயாராக இருங்கள் என்பதனுடைய எச்சரிக்கை தான் அது. நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும் போது அவர் எல்லாருக்குமே கை கொடுத்தாரு, தவாலி உட்பட எல்லாருக்கும் கை கொடுத்தாரு அப்படிங்கிறத இணையதளத்துலலாம் எல்லாருமே பாராட்டி சொல்கிறாங்க. ஸோ ராகுல் காந்தியோட இந்த நடவடிக்கை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது ராகுல் காந்தியினுடைய இயல்பு. அது
ராகுல் காந்தி வந்து பாரபட்சம் பார்க்காமல் எல்லாரோடையும் வந்து ஒரு இணக்கமான அன்பு செலுத்துகிற, அது குழந்தைகள்ல இருந்து எல்லாரோடையும் வந்து பழகக்கூடிய, பாட்டாளிகளோடு பழகக்கூடிய ஒரு பண்புடையவராக அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறாரு. அந்த பாரத் ஜோடோ யாத்திரையில் ஒரு 5000 மைல்கள் கடந்து அவர் நடந்து போன போதெல்லாம் அவர் மக்களோடு மக்களாக தன்னை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, அதாவது என்ன சொல்வதுன்னா மக்களின் பிரதிநிதியாகவே அவர் மாறிப்போனாருங்கிறதான் உண்மை. அது தன்னை வந்து ஒரு பெரிய மேட்டுக்குடியாக, ஒரு நேரு பாரம்பரியத்தின் ஒரு தொடர்ச்சியாக கருதி கொள்ளாமல் ஒரு மக்களின் துண்டனில் ஒருவராக கருதி கொள்ளக்கூடிய ஒரு பண்பு அவரிடத்திலே இயல்பாகவே இருக்கிறது. அவருக்கு மன்மோகன் சிங் காலகட்டத்திலேயே, அந்த 2004 2014 காலகட்டத்திலேயே அவருக்கு அமைச்சர் பதவி அவரை தேடி வந்தது. காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்தபோது, மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அவர் அமைச்சரவை பொறுப்புக்கு அவருக்கான வாய்ப்பு வந்தது. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பயணம் வந்து வெறும் அதிகாரத்தை நோக்கிய பயணமாக இல்லாமல் மக்களை நோக்கிய பயணமாக இருக்கிறது. அதாவது அரசியலில் வந்து 2 வழி இருக்கிறது. தேசிய அரசியலை பொறுத்தவரையில் ஒன்று காந்தி வழி, இன்னொன்று நேரு வழி. 2 பேரும் ஒரே வழியில் தான் வந்து விடுதலை போராட்டத்திலே வந்து அவர்கள் வந்து ஈடுபட்டு இருந்தாலும் கூட அதிகாரத்தை வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு வருகிற போது காந்தி அதை நிராகரித்து விட்டார். நேரு மட்டும் அதை ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டின் அரசியலையுமே அது உண்டு. தந்தை பெரியாரினுடைய கோட்பாடுகள், அவர் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்து தயாராக இல்லை. அண்ணா தேர்தல் அரசியலில் வந்து அந்த கொள்கைகளை பேசி மக்களை வென்றெடுத்தார். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் வெறும் அதிகார பயணமாக இல்லாமல் ஒவ்வொன்றையும் அடிப்படை விஷயங்களை அவர் கேள்வி கேட்கிறார். அதாவது அவர் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களை, அதானிகளை குறித்து, அம்பானிகளை குறித்தெல்லாம் அவர் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களே இவரை ஆதரித்தால் பிரதமராகி விடுவார். நிலைமை எப்படி இருக்குன்னா, கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒரு 10,000 கோடி செலவு செய்தான் வளர்ச்சி நாயகன் என்று மோடிக்கு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கினார்கள். குஜராத் மாடல் என்று இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி ஒரு பிரமிப்பை உருவாக்கினார்கள், ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார்கள். அதே பிம்பத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் விரும்பினால் ராகுல் காந்திக்கு செய்வாங்க. ஆனால் அவர் அடிப்படை பிரச்சனைகளை குறித்து அவர் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய ஊழல் குறித்து அவர் கேள்வி கேட்டார். அம்பானி அதானி குறித்து கேள்வி கேட்டார். அது மட்டுமல்ல, RSS குறித்து ஒரு கேள்வி கேட்கிறார். அவருக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, காங்கிரஸ் கட்சியிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் பல பேருடைய தவறுகளை சுட்டி காட்டுவது, அவர்களை வந்து அந்த தவறுகளில் இருந்து அப்புறப்படுத்துவது என்கிற இடத்திற்கு அவர் வந்தார். மூத்த தலைவர்கள் பல பேர் என்ன செய்வான்னா, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பெரிய ஜமீன் பாரம்பரிய கட்சி என்று சொல்லி கொண்டாலும் அதில் ரொம்ப பேர் வந்து சனாதன சிந்தனை கொண்டவர்கள், பார்ப்பனிய சிந்தனை கொண்டவர்கள் பல பேர் காங்கிரஸில் வந்து தலைவர்களாக, மூத்த தலைவர்களாக பல பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் இவரை விரும்பவில்லை. ஏன் விரும்பலைன்னா, இவர் அடிப்படை மாற்றங்களை நோக்கிய கேள்வியை கேட்கிறார். குறிப்பாக RSSஐ நோக்கிய கேள்விகளை அவர் கேட்கிறார். இப்பொழுது கூட அவர் வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு குறித்த ஒரு விஷயங்களில் ஒரு கடுமையான ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். பெண்களுக்கான அந்த மசோதாவை ஏன் நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று கேட்கிறார். மணிப்பூர் கலவரம் நடந்தால் அந்த பிரச்சனையை போய் பார்க்கிற இடத்திலே உடனடியாக போகிறார். வேளாண்மை போராட்டம் நடக்கிறது, விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் உடனே போய் களத்திலே நிற்கிறார். அதனால அவரை பொறுத்தவரையில் ஒரு மேனாமினிக்குத்தனமான அரசியலை அவர் செய்யலை. நம்ம வந்து ஒரு பெரிய வந்து நேரு பாரம்பரியத்திலிருந்து வந்து விட்டோம் என்கிற தெனாவட்டையோ திமிரையோ அவர் ஒரு நாளும் வந்து வெளிப்படுத்தியதில்லை. ஒரு பண்பாட்டு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அவர் இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக மக்களோடு உரையாடி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை அடைந்திருக்கிறார். வரலாற்றினுடைய ஒரு ரொம்ப சிறப்புமிக்க ஒரு விஷயமாக அதை நான் பார்க்கிறேன். எடுத்தெடுப்பிலேயே ஒரு அதிகாரத்துக்கே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. மன்மோகன் சிங் காலத்தில் அமைச்சர் மட்டுமல்ல, அவர் விரும்பி இருந்தால் பிரதமராக கூட ஆயிருக்க முடியும். காங்கிரஸ் கட்சி வந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான சூழலில் தான் இருந்தாங்க. அதையெல்லாம் விரும்பாதவராக படிப்படியாக அவர் அரசியலிலே வந்து பயிற்சி பெற்று ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை இப்பொழுது அடைந்திருக்கிறார். ஒரு முறையான வளர்ச்சியை நோக்கி அவர் பயணிக்கிறார் என்று அரசியலில் சொல்ல முடியும். அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குறியீடு. அது நீங்கள் ராகுல் காந்தியினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் கவனித்து வந்தீங்கன்னா, அவர் வந்து இந்த மாதிரியான குறியீடுகளை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. அவர் வந்து ஏன் வந்து திரும்ப திரும்ப அதானியை வந்து சொல்கிறார் அப்படின்றதை பார்க்கணும் இல்லையா. கார்ப்பரேட்டுகள் தான் இன்றைக்கி இந்த உலகத்தை இந்தியாவை வந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த கார்ப்பரேட்டினுடைய உதவி இல்லாமல் அரசை நடத்த முடியாது என்கிற ஒரு சூழலில் வெளிப்படையாக பார்லிமெண்ட்டில் திரும்ப திரும்ப அதானியை அம்பானியையும் எதிர்க்கிற அந்த வலிமை இருக்கு இல்லையா. அது எதற்கும் இந்த காங்கிரஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் இந்துத்துவாவுக்கு எதிரான ஒரு குரலை ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்கிறார். அது காங்கிரஸுடைய வீழ்ச்சிக்கு அதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இப்போ இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுக்கும்போது உடனே அவர்கள் என்ன சொல்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் கையில் எடுப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது, நீங்கள் வந்து எமர்ஜென்சி அவசர நிலையை பிரகடனப்படுத்தியவர்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து வைக்கிறாங்க.
இப்போ அதே நிலைமை தான் வந்திருக்குது. ராகுல் காந்திக்கும் அவசர நிலை பிரகடனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் இவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது காங்கிரஸ் செய்த தவறுகளை எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் தவறு செஞ்சிச்சுன்னா திரும்ப உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம், அதே தவறுகளை நீங்கள் செய்யும்போது உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அவசர நிலை பிரகடனம் என்பது வெறும் 21 மாதம் தான் நடந்தது. இந்த தொடர்ந்து 10 ஆண்டுகளில் இப்போது அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அன்னைக்கு அவசர நிலை பிரகடனத்துக்கு எதிராக மக்கள் போராடி அந்த அரசை கவிழ்த்தார்களோ அதே போல் ஒரு டெஸ்ட் டோஸ் தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அப்போது எப்படி அகாலிதள் பஞ்சாபில் இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக போராடினார்களோ அதே மாதிரி இன்றைக்கு பஞ்சாபில் இருந்து அந்த போராட்டம் இருக்கிறது. எப்படி அவசர நிலை பிரகடனத்தில் பிறகு அந்த எமர்ஜென்சி பீரியடில் உரிமைக்காக குரல் கொடுத்த இவர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் இருந்தார்களோ அதுதான் 10 ஆண்டுகளாக நிகழ்கிறது. ராஜன் என்கிற ஒரு இளைஞனை காணாமல் அளித்தது மிகப்பெரிய பிரச்சனை ஆகியது. ஆனால் இன்றைக்கி நஜீப் என்கிற ஒரு இளைஞனை காணவில்லை, தொடர்ந்து யாரும் அதை பற்றி கேள்வி கேட்கல. அப்போ அதை விட பன்மடங்கு அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் இருப்பதை தொடர்ந்து ராகுல் காந்தியினுடைய அந்த பயணத்தில் இருக்கு. ராகுல் காந்தி மக்களோடு இறங்கி வர்றார். அதானியோடு பிளைனில் உலகம் முழுவதும் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பத யாத்திரை நடத்தி இந்த நாட்டினுடைய நாடி துடிப்பை அவர் கண்டறிந்தார். ஏழை எளிய மக்களை, குழந்தைகளை, இளைஞர்களை, வயதானவர்களை எல்லாம் அவர் அவர்களிடத்திலே போய் சேர்ந்தார். அதனுடைய விளைவு என்ன? எதிர்க்கட்சி தகுதி கூட கிடைக்காம இருந்த காங்கிரஸ் எந்த ராகுல் காந்தியை பார்த்து நீ எதிர்க்கட்சியில் இல்லை விசிட்டர்ஸ் இதில் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன பப்பு என்று சொன்னவரை இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக அவர் முன்னே நிற்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்குறோம். அதனால் அது குறைத்து மதிப்பிடுவதற்கான விஷயம் இல்லை. இன்றைக்கி அவர் இன்றைக்கி அவரை விட மேலாக இன்றைக்கி பப்புன்னு சொன்ன ஒரு வாயிலேயே இன்றைக்கி அவர் அதிர்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்குறோம். எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்காங்க. ஆரம்பமே ஒரு சலசலப்பில் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது போக போக எப்படி இருக்கும்? வருங்காலத்தில் அவரோட அரசியல் பணி எப்படி இருக்கும்? ஒருவர் பிரதமராக இருப்பதை விடவும் ஆளுங்கட்சியாக இருப்பதை விடவும் ரொம்பவும் சவாலான ஒரு பணி எதுனா எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது தான். அதை நாம் தமிழ்நாட்டு அரசியலோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஆளுங்கட்சியாக மாறியதற்கு பின்பு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரினுடைய மரணம் வரைக்கும் ஏறத்தாழ தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபட முடியும், மக்களோடு மக்களாக போய் நிற்க முடியும். அப்படி கலைஞர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியை தக்க வைப்பதில் இருந்து பல எதிர்க்கட்சி தலைவர்களாக பணிபுரிந்திருக்கிறாங்க. அது மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் என்கிற வரிசையில் ராகுல் காந்தி அமர்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன காரணம்னா அவர் 14 வயதாக இருக்கிற போது தன்னுடைய பாட்டியாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்களுடைய ஒரு மிக கொடூரமான ஒரு மரணத்தை அவர் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு, ஒரு துர்ப்பாக்கியமான வாய்ப்பு அவருக்கு நிகழ்கிறது. 21 வயதாகிற போது தன்னுடைய தந்தையை படுகொலை செய்யப்பட்டு தன்னுடைய தந்தையை பறிகொடுக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த ரத்தத்தை பார்த்து தான் அவர் அரசியலுக்கு வருகிறார். அவர் ஒரு பெரிய சொகுசான வாழ்க்கை, ஏறத்தாழ அவருக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை தான் அது. அதில் இருந்து அவர் புறப்பட்டாலும் கூட இந்த இரத்த கரை படிந்த அரசியல் படுகொலைகளிலே இருந்து அதையெல்லாம் பார்த்து விட்டு தான் அரசியலினுடைய மறுபக்கத்தை புரிந்து கொண்டு தான் அவர் வருகிறார். ஏன்னா அவர் ஸ்கூலில் படிக்கும் போதே என்ன செய்கிறாங்கன்னா பாதுகாப்பு கருதி அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை வருகிறது. வீட்டிலிருந்து படிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வருகிறது. அதற்கான ஆசிரியர்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறமும் அவர் கல்லூரி காலத்தில் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த படுகொலைக்கு பின்னால் கூட அவருடைய கல்லூரி காலகட்டங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னா வெளிநாட்டில் போய் படிக்க வச்சிருக்காங்க, அதுவும் பாதுகாப்பு கருதி. அப்போ மிகுந்த நெருக்கடிக்குள்ளாகி இந்த மாதிரி இரத்த கரை படிந்த ஒரு துயரங்களில் இருந்து தான் அவர் தோன்றி இருக்கிறார். அது போக என்னன்னா சொந்த கட்சிக்குள்ளேயே நிறைய துரோகங்கள் அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்ப்பனிய சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள், சனாதன சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள் பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா இன்னைக்கு பாஜகவில் இருக்கிற அத்தனை பிற்போக்கு சக்திகளுமே இங்கே தான் இருந்தான், காங்கிரஸில் தான் இருந்தான். இதற்கு உதாரணம் வேணும்னா தமிழ்நாட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி, துக்ளக் ஆசிரியராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவரே ஒரு நேர்காணலில் வெளிப்படையாகவே சொல்கிறாரு, நான் காங்கிரஸ்காரன். அப்போ என்னன்னா நான் எங்களுக்கெல்லாம் சொந்த வீடு கிடச்சிருச்சு. பாஜக என்பது பார்ப்பனர்களுக்கு, அந்த பார்ப்பனிய சிந்தனை கொண்டிருக்கிறவர்களுக்கு, சனாதன சிந்தனை கொண்டிருக்கிறவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சி இப்பொழுது உருவாகிவிட்டது, அதிகாரத்துக்கு வருகிற அளவுக்கு உருவாகிவிட்டது. நாங்கள் கடந்த காலத்தில் எல்லாருமே இங்கே தான் இருந்திருக்காங்க, காங்கிரஸில் தான் இருந்திருக்கான்.
அப்போ என்னன்னா சொந்த காசில் சூனியம் வைக்கிறது மாதிரியே சொந்த கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து இதற்கு சமத்துவத்திற்கு எதிரானவர்களாக இருக்கிறவர்கள், மோசமான சிந்தனை கொண்டிருக்கிறவர்கள், ஆதிக்க சிந்தனை கொண்டிருக்கிறவர்களோடு பயணிக்கிற காரணத்தினால தான் ராகுல் காந்தி வந்து அடுத்த கட்டத்திற்கு போக விடாத ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கிறது. சொந்த கட்சியின் துரோகங்களில் இருந்து அவர் படிப்படியாக வளர்ச்சி அடைகிறார். வெறும் அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சலாக மட்டுமே இல்லாமல் அந்த கட்சியிலே வந்து புதிய இளைஞர்கள் வர வேண்டும், புதிய சிந்தனை உள்ளவர்கள் வர வேண்டும், வெறும் ஜமீன்தார்கள் பரம்பரையிலிருந்து மட்டுமே வந்தால் போதாது என்று நினைக்கிற காரணத்தினால தான் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் என்று சொல்லக்கூடிய IAS ஆஃபீஸர்லேருந்து ஜோதிமணியிலிருந்து புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பளித்ததெல்லாம் எங்கிருந்து தோன்றுகிறதுன்னு பார்த்தோன்னா அந்த ராகுல் காந்தியினுடைய அந்த அரசியலில் இருந்தால் புதிய சிந்தனை கொண்ட இளைஞர்கள் பல பேர் இப்போ உருவாகி இருக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே. அதுபோக இந்தியா முழுக்க அவர் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறார். ஜனநாயகபூர்வமாக கட்சியையும் நடத்த வேண்டும். ஜனநாயகத்தை வந்து நம்ம வெளியில் பேசலாம், சொந்த கட்சியில் உட்கட்சி ஜனநாயகமே இருக்காது. சில கட்சியில் கேள்வி கேட்டால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிடுவான் மறுநாள் காலையில். அந்த மாதிரி இல்லாமல் உட்கட்சி ஜனநாயகத்தையும் பாதுகாத்து ஜனநாயகத்தினுடைய ஒரு போரில் வந்து அவர் தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக அவர் நிற்கிறார். எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் பிரச்சனை நடக்கிற இடத்திற்கு போய் வந்து தன்னையும் ஒருவராக அதில் இணைத்துக் கொள்ளக்கூடியவராக ராகுல் காந்தி இருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இல்லை, இன்னொரு முக்கியமான ரோல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மீது அவர்கள் எப்போதும் வைக்கிற குற்றச்சாட்டு ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறது அவசர நிலை பிரகடனத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. அது ஒரு காங்கிரஸுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய களங்கம் தான் அது. அதிலிருந்து நாட்டை மீட்டுவதற்கு அன்னைக்கு வந்து சோசியலிச கட்சிகள் வந்து உதாரணத்துக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் அதுபோன்று ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எல்லாம் எப்படி முயற்சி செஞ்சு அதிலிருந்து நாட்டை காப்பாற்றினார்களோ அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய சவால் வந்து ராகுல் காந்தியினுடைய தோளில் உட்கார்ந்துருக்கு. அதனால தான் இவர் வந்து காந்தி படுகொலையை பற்றி RSS செஞ்சதுன்னு சொல்லி அந்த பேச்சுக்காக அவர் வந்து நீதிமன்றத்தை ஏற வேண்டிய நிலைமை வந்தது இல்லையா? அப்போ அதை தொடர்ந்து அவர்கள் எப்படி வந்து நான் காந்தி படுகொலை நாங்கள் செய்யலை, அவர் வந்து RSS உறுப்பினர் இல்லை கோட்ஸே அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறார்களோ அதை திரும்ப திரும்ப சொல்வதற்கும் இதற்கு பிறகு இவ்வளவு பெரிய 10 ஆண்டு ஆட்சி வந்து RSSனுடைய ரிமோட் கண்ட்ரோலில் நடந்த பிறகும் கூட RSSஐ வந்து இந்த நாட்டிலிருந்து வேற இருக்க வேண்டும் என்று துணிச்சலாக சொல்வதற்கான ஆற்றல் வந்து ராகுல் காந்திக்கு வந்தது என்பது மிகப்பெரிய இல்லையா? கேம்பிரிட்ஜில் வந்து உளவியல் படித்தவர் அவருக்கு வந்து எந்த பட்டத்தை படித்தவர் என்று தெரியாத ஒருவரிடத்திலே எதிர்த்து நின்று அதை அரசியல் செய்வதற்கான ஆற்றல் இருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதுதான் ஒரு முக்கியமான இந்த தேர்தல் நமக்கு தருகிற பாடம். வயநாடு தொகுதியை விட்டுட்டு ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதிக்கு போனதுனால வயநாடு தொகுதி மக்கள் ராகுல் காந்தி எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? வயநாட்டில் ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி 5 ஆண்டுகள் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்போது இந்திய அரசியல் சூழலை மிக அற்புதமாக புரிந்து கொண்டவர்கள் வந்து வயநாடு மக்கள். அவர்கள் வந்து ராகுல் காந்திக்கு இப்போ இருக்கிற சூழலில் வடநாட்டில் ரேபரேலி தொகுதியை அவர் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்கிற நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வதற்கு ஆற்றல் உள்ளவர்களானதுனால தான் அவர் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் ராகுல் காந்தி அதை விட்டு செல்கிறார் என்கிற வருத்தம் இருந்தாலும் அதைவிட இனிப்பான செய்தி வந்து பிரியங்கா வந்து அங்கே அடுத்து தேர்தலில் நிற்பதை வரவேற்பதற்கான ஆயத்தங்கள் அங்கே வந்து நடக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாகவும் மக்கள் அவர்களை வரவேற்பதற்கு காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எப்படி இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் வந்து ராகுல் காந்தி தேர்ந்தெடுத்து நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தென்னகத்திலிருந்து மட்டுமல்ல அங்கே வட மாநிலங்களுக்கும் காங்கிரஸினுடைய அடிப்படை உறுப்பினர்களும் மக்களும் ஜனநாயக மாண்புகள் நம்பிக்கை உள்ள மக்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த தொகுதி இருக்கிறது. இன்றைய அரசியல் நிலவரங்கள் குறித்து பல தகவல்களை தெரிவிச்சீங்க. ரொம்ப நன்றி.